பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சந்ததி சந்ததிகளாக, பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்த நாள் வேத தியானத்திற்காக நியாயாதிபதிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14, 15 எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 14, 15 நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கிற கேளுங்க. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினால், காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். இதனுடைய தாற்பரியத்தை, நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வந்த யோசுவா அவருடைய நாட்கள் வந்த பிறகு மரணம் அடைந்து விட்டார். அதுக்கு அடுத்தது இஸ்ரவேல் மக்களை நடத்துவதற்கு ராஜாக்கள் கிடையாது, நியாயாதிபதிகள் தான் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து யுத்தங்கள் நடக்குது இல்லையா? அப்போது அந்த நாட்களில் காலேப் இருக்கிறாரு. காலேப் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பாருங்களேன். அப்பொழுது அந்த தேசத்தில் தெபீரின் குடிகள் அப்படின்னு சொல்லப்படுது. தெபீரின் குடிகள் நியாயாதிபதி 1ஆம் அதிகாரத்தில் 11 தெபீரின் குடிகள் விரோதமாக அவருக்கு வராங்க பாருங்களேன். அங்கே அந்த வசனத்தை நான் வாசிக்கிற நியாயாதிபதி 1:11, அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்போர் என்று பெயர். அந்த கீரியாத் செப்போர் யுத்தத்தை பண்ணணும், இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் பண்ணணும். அப்பொழுது காலேப் ஒரு முடிவு பண்ணுறாரு, இந்த கீரியாத் செப்போர் என்ற இந்த பட்டணத்தை யார் சங்காரம் பண்ணி போர் செய்து பிடிக்கிறானோ அவனுக்கு என்னுடைய மகள் அக்சாலை திருமணம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. அக்சால் வேற, அக்ஸா வேற இல்லைங்களா? இங்கே யாருமே முன் வரலை, ஆனால் ஒருவன் மட்டும் முன் வந்தான். காலேப்பினுடைய தம்பி மகன், காலேப்புடைய தம்பி கேனாசின், கேனாசுடைய மகன் ஒத்தேனியல் தான் முதல் ரட்சகன். நியாயாதிபதியில் மொத்தம் 14 ரட்சகர்கள், அதில் முதல் ரட்சகன் ஒத்தேனியல். அவன் கீரியாத் செப்போரை சங்காரம் பண்ணி பிடித்து விடுகிறான். சொன்னது போல வாக்கு கொடுத்தபடி காலேப் தன்னுடைய அக்ஸா என்ற மகளை ஒத்தேனலுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். திருமணம் செய்து கொடுத்து அநேக பொருட்கள், சீதனங்கள் கொடுத்து, வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பொருள்கள் கொடுத்து அவனை அவனோட கணவர் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார் காலேப். அப்பொழுது தான் இந்த அக்ஸா இறங்கி ஒரு வார்த்தை சொல்கிறார். தகப்பனே, எனக்கு நல்லது செஞ்சீங்க, நிலங்களை கொடுத்தீங்க, ஆனால் வறட்சியான நிலங்களை கொடுத்தீங்க. ஆனால் எனக்கு அந்த வறட்சியான நிலத்தை வச்சு நான் என்ன செய்வது? எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுங்க, நிலத்தை கொடுங்கன்னு கேட்டு அவனிடத்தில் பெற்றுக்கொண்டு போனார். இதை தான் இந்த சம்பவத்தை ஆவியார் எழுதி வைக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் தேவ பிள்ளைகளே? அதாவது வேத வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இதை அழகாய் ஜபமாக வைத்திருக்கிறார்கள். அதாவது தகப்பனுக்கு மகளுக்கு உள்ள ஜபம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, இந்த அக்ஸா மூலியமாக நாம் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். நல்லது பிரியமானவர்களே. இங்கே பாருங்களேன், தன்னுடைய தகப்பன் கொடுத்தான். என்ன மாதிரி நிலத்தை கொடுத்தான்? வறட்சியான நிலத்தை கொடுத்தான். அவன் எப்படி முடிவு? அறிவுள்ள பெண் பிள்ளை பாருங்களேன், அந்த அறிவுள்ள பெண்பிடி, ஞானமுள்ள பெண்பிடி, அந்த பெண் பிள்ளை முடிவு செய்கிறான். இந்த வறட்சியான நிலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்னத்தை செய்ய முடியும்? எனக்கு பிற்காலத்தில் வர்ற சந்ததிகளை நான் எப்படி காப்பாற்ற முடியும்? வெறும் வறட்சி தண்ணீரெலாம் நிலத்தை கொடுத்தா அதில் நான் என்ன செய்ய முடியும்? என் சந்ததிகள் எப்படி பெருகும்? என் சந்ததியை எப்படி காப்பாற்ற முடியும்? என் வாழ்க்கை எப்படி நடத்துன்னு சொல்லி அறிவாக யோசித்து தன் தகப்பனிடத்தில் நிற்கிறார். இதை தான் ஜபமாக சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக ஒரு ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அக்ஸா முதல்ல தன் கணவனிடத்தில் உத்தரவு கேட்குறான். அங்கே சொல்கிறாங்க 14ஆவது வசனத்தில், அவள் புறப்படுகையில், திருமணமாகி கொஞ்ச நேரம் தான் ஆகுது,
அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே தான் வாழ்க்கை, பிற்கால வாழ்க்கையை, தன் சந்ததிய வாழ்க்கை நினைத்தவள் அக்ஸா. தன் கடவுள் ஒத்தனையில் கேட்கலாம், எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க, என் தகப்பனிடத்தில் நான் பேசப்பட வேண்டும். என் தகப்பட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உடனே அவன் எந்த மாறுத்தரும் சொல்லாமல் உடனே பதில் கொடுக்குறான். நீ போயிட்டு வா, போய் பாதி இறங்கி பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. உடனே நேராக இறங்கிறான். அக்ஸா இறங்கி வரா. முதல் ஜபத்தை நம்ம பார்க்குறோம். அவள் வாசிக்கிற பாருங்க, அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளி கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இறங்கினாள். இதாங்க மிக முக்கியம். முதல் ஜபம், முதல் தகப்பனிடத்தில் ஜபம் பண்ணுறான். அப்போது இதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால், காலேப் ஒரு நல்ல தேவ மனுஷன். தன்னுடைய பெண் பிள்ளை அக்ஸா, தான் வளர்த்த பொண்ணு அக்ஸா இறங்கி வந்து என்கிட்ட எதுவும் கேட்குறா அப்படின்னு சொல்லி கூர்ந்து கவனிக்கிறான். அக்ஸா செஞ்ச முதல் காரியம்னா கழுதை விட்டு இறங்கினார். இதாங்க முதல் ஜபம். நல்லது பிரியமானவர்களே, யூதர்கள் ஒரு வழக்கம் உண்டு. ஒரு பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு ஆண்மகன் இருக்கட்டும், கழுதை விட்டு இறங்குறான்னு சொன்னால் அவன் ஏதோ பேச போகிறான், ஏதோ ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறான், ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான காரியங்கள் நடக்குது, அல்லது ரெண்டு பகுதியிலும் ஏதோ ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறாங்க. அதனால் கழுதை விட்டு மரியாதையாக இறங்கி அவர்களை வந்து தாழ்மைப்படுத்துவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிக்கணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஈசாக்கு பெண் பார்ப்பதற்காக அவருடைய வேலைக்காரன் இல்லையா எலியாசர் போய் பெண்ணை ரெபெக்காளை கொண்டு வருகிறார். லாபான்கிட்ட இருந்து கொண்டு வருகிறார். கொண்டு வந்து தொலை தூரத்துக்கு பார்க்கும் பொழுது அப்போ ரெபெக்காள் கேட்கலாம், அது வருகிறார் அந்த புருஷன், அந்த மனுஷன், அவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் என்னுடைய எஜமான் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே ரெபெக்காள், அதாவது ஆதியாகமம் 24:65 சொல்லப்பட்டிருக்க வார்த்தைப்படி ரெபெக்காள் ஒட்டகத்தூட்டி இறங்கி தன் தலையிலே முக்காடு போட்டு கொண்டார். அப்படிதான் என்ன அர்த்தம்னா, ரெபெக்காள் என்ன சபைன்னு அர்த்தம். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமானவர் இல்லைங்களா? சபை கடவுளுக்கு கீழ்ப்படிடும். ஜபத்தில் சபை பிதாவுக்கு கீழ்ப்படிடும். நீங்கள் பாருங்களா, ஏதோ ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறான் இல்லையா? உடன்படிக்கை செய்ய போகிறதுக்கு உரை இறங்கி முக்காடு போட்டுக் கொள்வார்களாம். ஏதோ பேச போகிறான் என்ன அர்த்தம். அதே போல தான் யூதர்கள் வழக்கம். அக்ஸால் இறங்கி தன் தகப்பனிடத்தில் முழங்கால் போட்டு தலையிலே முக்காடு போட்டு கொண்டாராம். அப்படி போட்ட உடனே எப்படியாப்பட்ட மனுஷன் இருந்தாலும் புரிந்து கொள்வார்கள், ஏதோ கேட்க வருகிறார். தகப்பன் கவனித்து பார்க்கிறான். காலை இதுவரை இத்தனை வருஷம் இந்த மகளை நான் தான் வளர்த்தேன், அவளுக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுத்தேன், எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது தான் அவள் கழுதை விட்டு இறங்குறாள். அதாவது என்னென்னா, முதல்ல கழுதை விட்டு இறங்குதுன்னா தன்னை தாழ்த்துதல்னு அர்த்தம். தன்னை தாழ்த்துது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜபத்தில் பிதாவிடத்தில் ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா முதல் தாழ்மையான ஜபம் இருக்கப்பட வேண்டும். முதல்ல தாழ்மை ஜபம் காண்பிக்க வேண்டும். ஏன்னா அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நாம் பூலோகத்தில் இருக்கிறோம் இல்லையா? அதனால் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கிட்ட நம்ம அப்படி கெம்பீரமா அதெல்லாம் கிடையாது. தாழ்மை செய்யணும். இங்கே அக்ஸால் பற்றியா, அக்ஸா கழுதை விட்டு இறங்கி தகப்பன் இடத்துல முழங்கால் போட்டு தாழ்த்தனா. நம்ம என்ன நினைப்போம், எங்கள் அப்பா தானே, என்ன தானே எங்கள் அப்பா தானே வளர்த்தேன், எங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியாதா அப்படி இந்த காலத்து பெண் பிள்ளைகள் சொல்லும். ஆனால் அந்நாட்களில் அக்ஸா அப்படி இல்லை. என்றைக்கு திருமணம் ஆனாலோ, திருமணம் ஆனவர்கள் நான் அடுத்த வீட்டு பெண்ணு, என் கணவர் சொல்கிறத கேட்கணும், அதே நேரத்தில் கணவனுக்கும் மரியாதை கொடுக்கணும், தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும் என்பதை காண்பித்தாள். தாழ்மையான ஜபத்தை ஏறெடுத்தான். அவன் கேட்குறா, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். நான் வாசிக்கிறேன் வசந்த நியாயங்கள் 1:15. அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லலாமா? முழங்கால் படியிட்ட உடனே கழுதிலிருந்து இறங்கி முக்காடு போட்டு தாழ்மை காட்டுறது உடனே காலை கேட்குறான், உனக்கு என்ன வேணும் சொல்லி. எல்லாமே கொடுத்தேன், நிலத்தை கொடுத்தேன், பொருளை கொடுத்தேன், ஒட்டகள் கொடுத்தேன், கழுதுகள் கொடுத்தேன், எல்லாவற்றையும் கொடுத்தேன், உனக்கு மீண்டும் என்ன வேணும்? அதாவது தகப்பை புரிஞ்சிக்கிறான், மகளுக்கு ஏதோ இன்னொன்று தேவைப்படுகிறது. தேவைப்பில்லையே அப்படி தான் நம்முடைய ஜபமும். பரலோக பிதாவிடத்தில் கைகளை விட்டு ஜபிக்கும் பொழுது அவர் சும்மா இருக்க மாட்டார். எல்லாத்தையும் கொடுத்தேன், எல்லா ஆசீர்வாதம் கொடுத்தேன், ஊழியத்தை கொடுத்தேன், சந்ததிகளை கொடுத்தேன், பணம் பொருள் எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனால் இதுக்கு மேலே இன்னொரு ஆசீர்வாதத்தை தேவைப்படுறா கேட்குறா. நிச்சயமாக அவர் புரிந்து கொள்வார் பிதா. அதே போல தாங்க தகப்பன் புரிந்து கொண்டான். அக்ஸா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். கேட்ட உடனே அக்ஸா சொல்கிறா, அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். பார்த்தீங்களா? அந்த தாழ்மையான ஒரு ஜபம் காலேபுடைய இருதயத்தை அசைத்தது. தன் மகளுடைய ஜபம், எத்தனையோ நாட்கள் காலேப் வீட்டிலே அக்ஸா ஜபம் பண்ணியிருப்பா, தன் மகள் தானே. அப்படியே அசைக்காத ஒரு கேட்கப்படாத ஒரு ஜபம் இப்பொழுது கேட்குதுன்னா அவன் திருமணம் ஆகிட்டான். அவை எல்லாவற்றையும் யோசித்து செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டான். தனியாக குடும்பம் நடத்துகிற சூழ்நிலைக்கு வந்துட்டான்.
கணவனோடு சேர்ந்து சந்ததிகளை உருவாக்குற அந்த சந்ததிகளுக்காக பாடுபடுற ஒரு அருமையான பெண் பிள்ளை மாறிட்டான். அதை எண்ணி அவன் பெருமிதம் கொள்கிறான். காலேப் அவள் கேட்ட விதத்தை பார்த்து உடனே உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறான். தேவ பிள்ளையே, உடனே கர்த்தர் பாருங்களேன், நம்ம கூட கர்த்தர் எடுத்து ஜெபம் பண்ணும்போது ஒரு தாழ்மையின் ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும் இல்லையா? எடுத்தவொடனே ஜெபம் பண்ணி எல்லாம் கிடைச்சிடணும்னு பார்த்தோம்னா அது ஜெபம் இல்லை. அந்த ஜெபத்துக்கு ஒரு இழுக்காக போயிடும். முதல்ல தாழ்த்தணும், பரலோக பிதாவில் தாழ்ந்தோம். அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்த்தினார் பாருங்களேன். பிலிப்பியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவிடத்தில் எப்படி ஒரு தாழ்மையான ஜெபத்தை ஏறெடுத்தார் பாருங்களேன். பிலிப்பியர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 6லிருந்து வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இயேசு நினைச்சிருந்தா பிதா கிட்ட எப்படி கேட்கலாம், நான் உங்கள் பிள்ளை தானே, எனக்கு கேட்டதை கொடுங்கன்னு ஒரு உரிமையாக ஒரு மிரட்டலோடு கேட்டிருக்கலாம். அப்படி இல்லை. அங்கே சொல்கிறாங்க பாருங்கள், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபதியம், அதாவது சிலுவையின் மரணபதியம் கீழ்ப்படிந்தவர்கள் தம்மைத்தாமே தாழ்த்தினார். இதுதாங்க மிக முக்கியம். தம்மைத்தாமே தாழ்த்தினார். அவர் பிதாவிடத்தில் இயேசு ஜெபம் பண்ணும்பொழுது மார்க் 1:35 அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணுவாராம். தாழ்மையோடு ஒரு ஜெபம். இவர் 5:7 வாசிக்கிறோம். அவர் மாம்சத்திருந்த நாட்களிலே கண்ணீரோடு விட்டு ஜெபிப்பாராம். தாழ்மையான ஒரு ஜெபம். அப்படித்தான் நாமும் பிதா கிட்ட ஜெபம் இருக்கணும். ஜெபம் ஏறுங்க, அப்படித்தான் இருக்கணும் இல்லையா? ஏதோ மனப்பாடம் பண்ண மாரி ஜெபம் பண்ணக்கூடாது. அது கிடைக்காது இல்லையா? அக்ஸால் எப்படி ஜெபம் பண்ண போகிற? அக்ஸா தன் தகப்பனத்தில் முழங்கால் படிட்டா, முக்காடிட்டா, கழுதை விட்டு இறங்கினா, தன் ஸ்தானத்தை இறக்கி வைத்தா, தாழ்மைப்படுத்தினா, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு கேட்டான். அதே போல் பரம பிதா கிட்ட, அப்பா எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, ஆனால் இன்னொரு ஆசீர்வாதம் கொடுங்க. எப்படி கேட்கணுமா? இங்கே பாருங்க, பிலிப்பு அப்போஸ்தலன் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுறாரு. பிலிப்பு 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 9, 10, 11 வாசிக்கிறேன். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால வானோர் மூலோத்தர் பூமியில் கீழானோர் யாவும் முழங்கால் முடங்கி, இப்படி தான் ஜெபம் ஏறிருக்கு பிதா கிட்ட. அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 45ஆம் அதிகாரத்தில் 25லிருந்து வாசித்து பார்த்தா அவர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வானோர் மூலோத்தர் பூமியில் யாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் முடங்கி நாவுகளால் அறிக்கப்படணும். இதை தான், இந்த தாழ்மையான ஜெபத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு ஜெபத்தை தான் நாம் செய்யப்படும் நம்முடைய வாழ்க்கையில். அதை தான் அக்ஸா நமக்கு நிழலாட்டமாக உதாரணமாக அந்த ஜெபத்தை செய்து காட்டினார். தேவ பிள்ளைகளை, அந்த ஜெபத்துடைய தன்மையை பார்த்துட்டு அவங்க தகப்ப உனக்கு என்ன வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும்னு கேட்குறான். தட்டு மனசில் எதுவும் வச்சுக்காம கேட்குறான். தகப்பன் புரிஞ்சுக்கிட்டான், என் பிள்ளை மனசில் எதுவுமே வைக்கல, அவனுக்கு தேவையானதை தான் கேட்டான். தேவ பிள்ளைகளே, நாமும் அப்படித்தான். நமக்கு தேவையானதை மட்டும் கேட்டால் தான் பிதா அதுக்கு பதில் கொடுப்பார், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். எல்லாத்துக்கும் இல்லாதது பொருளாம் கேட்டால் தரமாட்டாருங்க. உன் குடும்பத்துக்கு என்ன தேவை, உன் பிள்ளைக்கு என்ன தேவை, உன் மருமகளுக்கு என்ன தேவை, உன் மகனுக்கு என்ன தேவை, உன் தாய் தகப்பனுக்கு என்ன தேவை அப்படின்னு ஜெபிக்க வேண்டிய கடமை உண்மையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்படி கேட்டு போகிறேன் என்ன தேவை. அதனால தான் மத்தேயு புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன வேண்டிக் கொண்டாலும் உனக்கு என்ன தேவைன்னு நான் அறிந்திருக்கிறேன். ஏமனாலேலூயா, பரமபிதா அறிந்திருக்கிறாரா உனக்கு என்ன தேவைன்னு. எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டேன், உனக்கு என்ன தேவைன்னு பார்த்து கொடுப்பா. இதை பாருங்க, காலை தன் மகளுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுட்டு என்ன வேணும்னு கேட்டான். இதை கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்தார். அப்படித்தான் நம்ம பரமபிதா வீட்டில் நாம் கேட்டதை வாங்கி பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல பாருங்களா, அவன் கேட்டதுக்கு 2 தனியாக ஆசீர்வாதம் கிடைத்தது. பிள்ளைகளை நான் வாசிக்கிற பாருங்க, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சல் நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது காலே மேற்புறத்தில் கீழ்ப்புறத்தில் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தண்டவரால் இல்லையா செல்லலாமா. அக்ஸாவுக்கு கொடுத்த நிலம் மேல்புறத்தில் உள்ள நிலம், மேற்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அழகாக சொல்லப்பட்ட வார்த்தை பேர் பார்க்குறோம். அதாவது மேற்புறம்னா வறட்சி. எபிரேய பதத்தில் அதில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேய பதத்தில் நெகோ அப்படி சொல்லப்படுது. நெகோன்னா வறட்சியான ஒரு இடம். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அந்த நெகோ என்ற பகுதியில் கடந்து வந்திருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் அந்த பக்கம் கடந்து. நெகோவுக்கு ஒரு பாலைவன பகுதி. அந்த பாலைவன நெகோவை கொடுத்தீங்களே, அக்ஸாவுக்கு அப்படி தான் ஒரு தகப்பன் கொடுத்தான். அதில் தண்ணீர் இருக்க ஒன்றுமே செய்ய முடியாது. சந்ததி நான் எப்படி காப்பாற்றுவது? அதனால தகப்பனே, எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கூட. அப்படின்னா அதாவது மேற்புறத்தில் கீழ்ப்புறத்தில் அவன் கொடுத்தான்.
வறட்சியான இடம் இருக்குது. அந்த வறட்சியான இடத்துல என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மேற்புறத்தில் கீழ்ப்புறத்துக்கு கொடுத்ததுனால அங்கே நீர்வீழ்ச்சி இருக்குமா. நல்லா கவனிங்க, நீர்வீழ்ச்சி அப்படின்னா அந்த ஆறோ கிணறோ இல்லை, அந்த ஆறு வற்றி போயிடும் இல்லையா, கிணறும் வற்றி போயிடும். நீர்ப்பாய்ச்சல் அப்படின்னா ஊற்று தண்ணீர்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம் போல் இருக்கும், காய்ந்து போகிறது, ஒவ்வொருத்தரும் ஒரு சுனை இருக்கும். அந்த சுனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சிறுக 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 தண்ணீர் வந்து பெருகாக காணப்படும், பெரிய குளங்களாக காணப்படும். அப்படிப்பட்ட நிலத்தை எனக்கு மீண்டும் கொடுங்க. அதாவது அவன் என்ன கேட்டா, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க அப்பா, எனக்கு சுனையை கொடுங்க, ஊற்று தண்ணீரை கொடுங்க. ஏவன் அல்லேலூயா. சுனை என்பது ஊற்று தண்ணீர். ஏன்னா ஊற்று தண்ணீர் அவன் எவ்வளோ தெளிவு பாருங்கண்ணா. ஊற்று தண்ணீர் கொடுத்தலாம், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்து வந்துச்சுன்னா, மேற்புறத்தில் கொடுத்தீங்கன்னா அப்படியே சுரந்து வந்துச்சுன்னா அது என்ன ஆகும், என்னுடைய கீழ்ப்புறத்தில் எல்லாம் பாய்ந்து அது என்னவாகும், அது பசுமையாய் மாறும். என் சந்ததியை எனக்கு காப்பாற்றிக்கணும். எவ்வளோ அறிவுள்ள ஒரு ஜெபம் தகப்பனிடத்திலே. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பணமோ பொருளோ பெரிய விஷயம் இல்லை. அக்ஸா என்ன கேட்டால், ஊறி பெறுகிற அந்த நீர்வீழ்ச்சியை கேட்டார், ஊற்று தண்ணீரை கேட்டார். ஊற்று தண்ணீர்னா பரிசுத்த ஆவின்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் எதை வேணாலும் வாங்கிக்கலாங்க, ஆனால் பரிசுத்த ஆவி வாங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்முடைய வாழ்க்கையில் சுமத்திர பிதாட்ட ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்க, ஊற்று தண்ணீரை ஊற்றுங்க, நீர் ஊற்றா ஊற்றுங்க அப்படின்னு கேளுங்க. அந்த பரிசுத்த மட்டும் உள்ளத்தில் இருந்துட்டானா உன் வாழ்க்கை மிகவும் சீராக இருக்கும். அன்றைக்கி அக்ஸா நிழலாட்டமாக பரிசுத்த ஆவியானரை பெற்றுக்கொண்டான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அக்ஸா என்ற சபையே நான் சபை, நம்முடைய வாழ்க்கை, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை, நம்முடைய சந்ததிகள் வாழ்க்கை, நம்முடைய கணவர் வாழ்க்கை, நம்முடைய மனைவி வாழ்க்கை, நம்முடைய தாய் தகவன் வாழ்க்கை, நம்முடைய சகோதரன் வாழ்க்கை, சகோதரிகள் வாழ்க்கை, அதெல்லாம் பல்கி பெருகி போகணும்னு ஆசீர்வாதம் இருக்கணும்னா ஒன்றே ஒன்று தான் கேட்கணும், பரிசுத்த பிதாகிட்ட, பரிசுத்த ஆண்டவர்கிட்ட பரிசுத்த ஆவியை தருங்க, ஊற்று தண்ணீரை கொடுங்க. ஊற்று தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த தேற்றவர் வந்துட்டானா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படும். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அக்ஸா காலை தகப்பன் கேட்டபோது மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு ஊற்று தண்ணீர் என்ற பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தான். நமக்கும் ஜெபப்படுது இந்த பிதா நமக்கு வைத்திருக்கிற தேற்றரவாளன், நமக்கு வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியை, நமக்கு வைத்திருக்கிற சத்திய ஆவியை அவர் கொடுப்பது அதிக நிச்சயம். ஆண்டவரை இயேசு சொல்கிறார், உலகத்தின் தகப்பனாருக்கு நீங்களே இப்படி இருக்கா, பிள்ளைக்கு முட்டையை கேட்டால் பாம்பை கொண்டு வந்து கொடுப்பேனா, அப்பத்தை கேட்டால் தேலை கொடுப்பேனா அப்படின்னு சொல்கிற உலகத்தின் பிள்ளைகளை அவன் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு கொடுக்கும் பொழுது, என் பிள்ளை நீ, உனக்கு நான் பரிசுத்தாவி கொடுப்பது எவ்வளோ நிச்சயம் என்று சொல்லி லூக்கா 11:11 வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, நாம் இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியாரை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி எவன் ஒரு மேல் வந்து இறங்குகிறாரோ, எந்த குடும்பத்தில் இறங்குகிறாரோ, எந்த ஊழியத்தில் இறங்குகிறாரோ அதில் ஆசீர்வாதம் உண்டாகும். அக்ஸா அன்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அக்ஸா. இன்று சபையே, நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், ஊற்று தண்ணீராக பரிசுத்தை பெற்றுக்கொள், உன் வாழ்க்கை சீராகமாகும், ஆசீர்வாதமாகும். எனவே தேவனுக்கு பிரியமானவர்களாக ஜெபிக்கலாம். அன்பு பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையில் என் வாழ்க்கையில் பணம், பொருள், வண்டி, காரு, பில்டிங், கட்டடம் இதை ஆசீர்வாதம் நினச்சிருந்தாப்பா. ஆனால் இன்றைக்கு தெரிந்து கொண்டேன், பரிசுத்த ஆவியார் தான் ஆசீர்வாதம். அக்ஸாவுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவை கேட்டு பெற்றுக்கொண்ட தகப்பனிடத்திலே, பிதாவை இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் கேட்குற சபையை நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் கேட்குறோம், எங்களுக்கு உலகத்தின் ஆசை வேண்டாமா, பரிசுத்த ஆவியானவரின் அந்த ஊற்று தண்ணீரை ஆசீர்வாதம் மட்டும் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அதை வைத்து நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வேலை ஸ்தலங்கள், உங்கள் வருமானங்கள், உங்கள் பயணங்கள், உங்கள் பிஸ்னஸ்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவாராக. God bless you. Praise the Lord.